ஏங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எத்தன தடவ சொன்னாலும் இதவே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல வெள்ளையா தானே இருக்க. எதுக்கு இதெல்லாம் முகத்துல போடுற? அப்படின்லாம் கேக்குறீங்க. இது மேக்கப் கிடையாது. ஸ்கின் கேர்ன்னு எத்தன தடவ கூறுது. நல்ல வெள்ளையா இருந்தாலும் சம்மர் டைம்லலாம் கண்டிப்பா ஸ்கின் கேர் பண்ணணும். சம்மர் டைம்ல அதிகமா ஸ்கின் ட்ரை ஆகும். மூக்குல பிளாக் ஹெட்ஸும் அப்புறமா டேனும் ஆயிருப்போம். அதை எப்படி வீட்லயே ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். என்னதான் நம்ம தோசை இட்லிக்கு மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருந்தாலும் கூட ஒரு 2-3 நாள்ல அது புளிச்சு போயிடும். புளிச்ச மாவை கீழே கொட்டிடாம அதை கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் முல்தானி மட்டி 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட வேண்டியது. 15 நிமிஷம் போல நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளவு பிரைட்டா இருக்கும். புளிச்ச மாவு வந்துட்டு நம்ம முகத்துல டெட் செல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் அதையும் சரி பண்ணி முல்தானி மட்டி எப்பயும் போல நம்ம முகத்துல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பேக் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட 20+ ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ண ஹேர் ஆயிலும் கருவேப்பிலை ஹேர் முல்தானி மட்டி ரோஸ் பேக் பவுடர் சீயக்காய் பவுடர் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.